வெல்கம் டு டிவைன் 369 டேரா ட்ரேடிங். நான் உங்கள் லக்ஷ்மி, உங்கள் ஃபேவரட் டேரோ ரீடர், ஸ்பிரிச்சுவல் ரேக்கி கிராண்ட் மாஸ்டர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? ஜூலை மந்தோட ப்ரெடிக்ஷனுக்காக தான் பார்க்க போகிறோம். இங்கே ஜூலை மந்த் ப்ரெடிக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் இங்கே 3 செட் ஆஃப் கார்ட்ஸ் வச்சுருக்கேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் என்னென்னா ஏஞ்சல்ஸ் கார்டு அண்ட் என்னோடய ஃபேவரட் டேரோ டெக் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் உங்கள் மைண்டை கொஞ்சம் காம் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த கார்டு சூஸ் ஆகுது அப்படிங்கிறத இன்ட்யூட்டிவாக நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இது செட் 1 கார்டு, இது செட் 2 கார்டு அண்ட் செட் 3 கார்டு. ஓகேவா? இப்போ வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது பர்சனல் ரீடிங் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம பண்ணுறது இப்போ கலெக்டிவ் ரீடிங் தான். வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள். இந்த எனர்ஜியோட கிளைம் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைபில் லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த கமெண்ட்டில் இந்த ரீடிங் உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆகுதுன்னு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் இன்னும் பெட்டரான ரீடிங்ஸ் போடுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வேறு என்ன மாதிரியான ரீடிங்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். இப்போ இந்த 2 கார்ட்ஸ், இப்போ செட் 1 கார்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த செட் 2 கார்டும் அண்ட் செட் 3 கார்டும் நம்ம தனியாக வச்சிடலாம். ஓகேவா? வந்து செட் 3 அண்ட் இது வந்து செட் 1. ஓகேவா? இப்போ நம்ம செட் 1 கார்டு பார்க்கலாம். இப்போ செட் 1 பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஏஞ்சல்ஸ் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாவ், சூப்பருங்க! ஜூலை மாதம் ஆரம்பமே அமக்கலாம். உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத இங்கே வந்து கைட் பண்ணுறாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து உங்களுக்கு எதுவாக வேணாலும் இருக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து படிக்கிறதுக்கு காலேஜ் கிடைக்கலாம். ஒரு சிலருக்கு பிஸ்னஸில் ஏதாவது ஒரு நியூ கிளைண்ட்ஸ் வரலாம். இல்லை நியூ டேர்ன் ஓவர் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு புது விதமாக ஒரு ஐடியாஸ், ஒரு க்ரியேட்டிவிட்டி கிடைக்கலாம். ப்ரமோஷன் கிடைக்கலாம். இல்லை உங்களுடைய ஸ்கில்ஸ் அப்கிரேட் பண்ணதுக்கு ஏதாவது நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் அப்புறமா பண ரீதியாகவும் அவங்களுடைய மணி ரீதியாகவும் நீங்கள் வந்து ஏதாவது உங்கள் கரியர், உங்கள் ஜாப் ரிலேட்டடாக உங்களுக்கு அந்த மாதிரி அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கலாம். நீங்கள் ஏதாவது மேனிஃபெஸ்டேஷன் பண்ணியிருப்பீங்க இல்லையா? அதுக்கு கூட அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கலாம். இப்போ வாங்க நம்ம டேரோ டெக்கில் வந்து என்ன ஆர்க்கேஞ்சல் மைக்கேல் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் கண்டிப்பாக டைப் பண்ணுங்கள். உங்களை யாராவது எனக்கு தெரிஞ்சு யாராவது உங்களை பேக் ஃபயர் பண்ணுறாங்களா, உங்களை வந்து மேனிப்புலேட் பண்ணுறாங்களா? எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? எனக்கு அந்த மாதிரி தான் தெரியுது. அண்ட் நிறைய உங்கள் ஃபேமிலியோடு நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. அதுக்கான சந்தர்ப்பத்தை ஆர்க்கேஞ்சல் மைக்கேல் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்குற பாருங்கள். 111 டைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக மைட் பி நீங்கள் 111 கண்டிப்பாக ரிப்பீட்டடாக பார்க்குறவங்களா கூட இருக்கலாம். ஓகேவா? அண்டு நீங்கள் வந்து மென்டல் ஹெல்த் மேலேயும் கொஞ்சம் நீங்கள் கான்ஷியஸாக பார்த்துக்கணும். ஏன்னா நீங்கள் ரொம்ப கொஞ்சம் உங்களை வந்து அந்த மாதிரி ஒரு மேனிப்புலேட் பண்ணுறதுனால நீங்கள் அதை பற்றி யோசிச்சுட்ருக்கீங்களா என்னன்னு தெரில. மேபி உங்கள் க்ரௌன் சக்கரா கூட பிளாக்ல இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. அண்ட் ஒன் மோர் திங், நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை உங்களுடைய கம்யூனிகேஷனை தெளிவாக நீங்கள் சொல்ல வேண்டியவங்ககிட்ட கரெக்டான நேரத்தில் கண்டிப்பாக சொல்லிடுங்க. ஏன்னா சொல்லாமல் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? ஸோ உங்களுடைய கம்யூனிகேஷனை கொஞ்சம் பெட்டர் ஆக்கணும் அப்படிங்கிறது தான் ஆர்க்கேஞ்சல் மைக்கேலோட மெசேஜ். அண்ட் அது மட்டும் இல்லை, அவருடைய வாளே உங்களுக்கு கூட இருக்கிற மாதிரி அவரோட ப்ரெசன்ஸ் எப்படி காமிக்கிறது? இங்கே பாருங்க 111, இங்கே பாரு அவருடைய வால் உங்களுக்கு இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களை அவரை கைட் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக அவர் ப்ரொடெக்ட் பண்ணுறாரு. 111 கண்டிப்பாக டைப் பண்ணுங்கள். கம்யூனிகேஷனை கொஞ்சம் பெட்டராக பாருங்கள். உங்களுக்கு த்ரோட் சக்கரா அண்ட் க்ரௌன் சக்கராவை கண்டிப்பாக கிளென்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவலாகவும் நீங்கள் வந்து மூவ் ஆன் ஆகி போவீங்க. அது கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் கூட உங்களுக்கு கிடைக்கலாம். அதுக்கு கூட ஆர்க்கேஞ்சல் மைட் பி அவரோட ப்ரெசன்ஸாக எனக்கு அவரோட இந்த செட் 1 கார்டு சூஸ் பண்ணவங்க அவரோட ப்ரெசன்ஸ் அப்படியே தெரியுது. எனக்கு சூப்பராக இருக்குது.
பாருங்கள், அந்த சப்போர்ட் கிடைக்கிறதுனால நீங்கள் மூவ் ஆன் ஆகிறீங்க. ஓகேவா? டிவைன் பிளெஸ்ஸிங்ஸ் உங்கள்கிட்ட கிடைக்கிறதுனாலமா நீங்கள் அந்த எமோஷன்லாம் நீங்கள் பிளாக் ஆகி இருக்கிறத வந்து நீங்கள் மூவ் ஆன் ஆகி ஒரு அத்தாரிட்டேட்டிவ் பர்சனாக நீங்கள் வந்து லைஃபுக்குள்ளே வர போகிறீங்க. அதற்கு அவருடைய பிளெஸ்ஸிங்ஸ் சூப்பராக இருக்குங்கிறது ஒண்டர்ஃபுல்லான மெசேஜ் ஆர்கேஞ்சல் மைக்கேல் இன்றைக்கி உங்களுக்கு கொடுத்துருக்காரு. கண்டிப்பாக 111 டைப் பண்ணுங்கள். அவருக்கு ஆர்கேஞ்சல் மைக்கேலுக்கு கண்டிப்பாக தேங்க் பண்ணுங்கள். அண்ட் இந்த ரீடிங் வந்து எனக்கு மெயினாக ஏரீஸ், ஜெமினி, லிப்ரா இவங்களுக்கு ரெசனேட் ஆகலாம், சிக்னிஃபிகண்ட் ஆகலாம். ஒரு இவங்களை தவிர மற்றவங்களுக்கும் ஆகலாம். யாருக்கு சிக்னிஃபிகண்ட் ஆகுதோ அவங்க எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ரீடிங்கை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? இதுதான் செட் 1 கார்டு. ஆர்கேஞ்சல் மைக்கேலுக்கு கண்டிப்பாக ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கோங்க. தேங்க்ஸ் சொல்லிவிட்டு 111 டைப் பண்ணிக்கோங்க. நாம் செட் 2 கார்டு ரீடிங்கை இப்போ பார்க்கலாம். ஓகேவா? செட் 2 கார்டு ரீடிங் ஆர்கேஞ்சல் மைக்கேல் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்ப்போமா? வாவ், டேக் ஆக்ஷன். இன்றைக்கி மார்னிங் தான் நினைக்கிறேன். மார்னிங்கா இல்லை இப்போ ரீசெண்டாக தான் ஏதோ ஒரு வீடியோ போட்டேன். பிளானிங்லேயே இருக்கிறீங்க நீங்கள். பாருங்க, நான் சொல்கிற மறுபடியும் அதே மாதிரி வருது பாருங்கள். எதையோ விஷயத்த நம்ம பண்ணலாமா வேண்டாமன்னு ஒரு மூவ் ஆன் ஆகாமல் ஒரு பயத்தோட பிளானிங்லேயே இருக்கீங்க. ஏன்னா நீங்கள் வந்து லாங் டேர்ம் கோலாக உங்களுக்கு மணி ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் ஏதோ மேபி ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், இல்லை ஒரு ஜாபுக்கு போகணும், ஒரு கரியர் போகணும், இல்லை ஒரு இனிஷியலாக ஏதாவது ஒரு சின்ன முதலீடு இல்லாமல் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பிளான்ஸ் வச்சுட்டு இந்த மணி வந்து உங்களுக்கு அபண்டண்ட்டாக சேர்த்துக்கு ஒரு லாங் டேர்ம் கோல் மாதிரி அதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் ஏதோ ஒரு பிளான் பண்ணிகிட்டே இருக்கீங்க. பட் ஆனால் ஆக்ஷன் எடுக்க மாட்டேங்க. அதை தான் ஆர்கேஞ்சல் மைக்கேல் வந்து இங்கே சொல்கிறார். கண்டிப்பாக ஆக்ஷன் எடுங்க. டேக் ஆக்ஷன். பிளானிங்லேயே இருக்காதீங்க. ஏன்னா நீங்கள் அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இங்கே பாருங்கள், அந்த பிளானிங் நீங்கள் மூவ் ஆன் ஆகும்போது அதில் நிறைய போராட்டங்கள் இருக்க தான் செய்யும். ஓகேவா? அந்த போராட்டங்கள் ஏன்னா நீங்கள் பண்ணுற விஷயம் எதுவாக, ஏன்னா நீங்கள் புதுசாக தானே பண்ணிடுறீங்க. அதுக்கு வந்து நிறைய தடைகள் வரலாம், ஒரு ஆப்ஸ்டக்கிள்ஸ் வரலாம், நிறைய போராட்டங்கள் வரலாம். அதை போராடி தான் ஜெயிக்கணும். ஏன்னா அப்படியே வெற்றி வந்து உங்களுக்கு வராது. ஓகேவா? ஸோ அதை தான் மைக்கேல் சொல்கிறாரு. நீ பிளான் பண்ணாத, நீ பண்ணணும்னு நினைக்கியோ அதை அது உன் கைக்கு கிடைக்கிறதுக்கு நீ வாழ்க்கையில் போராடும் போது உனக்கான பிளெஸ்ஸிங்ஸ் கண்டிப்பாக உங்களுடைய பாஸ்ட், உங்களுடைய முன்னோர்கள் பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. அண்ட் ஒன் மோர் திங் வந்து நீங்கள் பாஸ்ட் நினச்சிட்ருக்கீங்க. ஸோ அந்த எனர்ஜியில் லேக் ஆகாதீங்க அப்படிங்கிறது தெளிவாக சொல்கிறார். எல்லாருக்குமே அதே தான் வருது, ஏன்னு தெரியல. அந்த எனர்ஜியில் லேக் ஆகாதீங்க. அண்ட் உங்களோட சைல்ட்ஹுட் அந்த மாதிரி ட்ராமா, அந்த மாதிரி இல்லை சைல்ட்ஹுட் ஏதோ ஒரு உங்கள் ஆள் மனசில் ஏதாவது இருக்குதா என்னன்னு தெரியலையே, அது ரிலேட்டடாக கூட இருக்கலாம். அதையும் வந்து கிளென்ஸ் பண்ணி ஆகணும். நீங்கள் வந்து ஹீல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படி பண்ணும்போது உங்களுடைய இப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற இந்த பீரியட், இந்த ஃபேஸ் வந்து கம்ப்ளீஷன் ஆகுது. கம்ப்ளீட் ஆகி நீங்கள் ஒரு நியூ என்ட்ரி, நியூ ஜேர்னிங்க பாருங்கள். அவரே வந்திருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது பாருங்க. அவர் இங்கே நிற்கிற மாதிரியா, அதே மாதிரி இங்கே ஒரு எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இந்த ஜேர்னி ஃபுல்லாகவே உங்களுக்கு நிறைய ஸ்கில்ஸ், உங்களோட ஸ்கில்ஸ் நீங்கள் அப்டேட் நிறைய கற்றுக்க போகிறீங்க. கற்றுட்டு அந்த ஸ்கில்ஸை நீங்கள் அப்டேட் ஆகி நீங்கள் வெளியில் வரும்போது நீங்கள் ஒரு நியூ பிகினிங், நியூ ஜேர்னி, ஒரு ஜாய்ஃபுல்லான மொமெண்ட்டு அந்த மாதிரி தான் எனக்கு காமிக்குது. கண்டிப்பாக அவரோட ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. இங்கேயும் அவருடைய வால் வருது பாருங்கள். அவருடைய ப்ரெசன்ஸ் இதில் கன்ஃபார்மாக தெரியுது. ஆர்கேஞ்சல் மைக்கேலுக்கு ஒரு மிகப்பெரிய கிராட்டிடியூட் சொல்லுங்கள். இந்த ரீடிங், இந்த செட் 2 கார்டு ரீடிங் உங்களுக்கு எப்படி மேட்ச் ஆகுச்சு, உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆகுதுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரீடிங் ஷேர் பண்ணும்போது தான் எனக்கும் நான் பண்ணுற ரீடிங் இன்னும் பெட்டராக எப்படிலாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக ஆக்ஷன் எடுத்தாகணும். ஆக்ஷன் எடுக்கும்போது தான் நீங்கள் வந்து ஒரு சக்ஸஸாக நீங்கள் என்ன உங்கள் கோலில் ரீச் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நீங்கள் ரீச் ஆவீங்க அப்படின்னு ஆர்கேஞ்சல் மைக்கேல் உங்களோட ப்ரொடெக்ட் பண்ணி அதுக்கான வழியை உங்களுக்கு வந்து காமிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் கொஞ்சம் ஸ்டெடியாக இருக்கணும்.
கொஞ்சம் லாஜிக்கலாக அந்த மாதிரி திங்க் பண்ணணும் அப்படிங்கிறதையும் எனக்கு இங்கே காமிக்கிற மாதிரி இருக்குது. செட் 2 கார்டு உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆகுதுன்னு சொல்லுங்கள். நாம் இப்போது செட் 3 ரீடிங் என்ன வருது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா? செட் 3 ரீடிங் வந்து எனக்கு எடுக்கும்போதே ஏஞ்சல் கார்ட்ஸ் 2 வந்துச்சு. என்னன்னு தெரில, அவங்க ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறதுனால நான் அதை அப்படியே விட்டுட்டேன். பார்க்கலாம் என்ன மாதிரியான மெசேஜ் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. ஓகேவா? ஓகே, ரெக்கவரி. ஏதோ ஒரு விஷயத்துலேருந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக அதுலேருந்து வெளியில் வர முடியாமல் ஸ்டக்காகி இருக்க மாதிரி எனக்கு தெரியுது. அதை தான் ஆர்கேஞ்சல் மைக்கேல் சொல்கிறாரு. வாவ், கெட் மோர் இன்ஃபர்மேஷன். இது எனக்கு ஆர்கேஞ்சல் மைக்கேலை விட ஆர்கேஞ்சல் மெட்டட்ரானுடைய ப்ரெசன்ஸ் இங்கே நல்லாவே தெரியுது. அவரும் ஒரு சித்திரகுப்தர் மாதிரி அவர் ஒரு ஆர்கேஞ்சல் தான். அவர் கண்டிப்பாக அவருடைய ப்ரெசன்ஸ் இங்கே நல்லா தெரியுது. நீங்கள் வந்து அந்த விஷயத்துலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா நீங்கள் அது ரிலேட்டடாக உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் தேடிக்கோங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கோங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எஸ், கரெக்டாக சொல்கிறாங்க. பாருங்கள், உங்களுக்கு வந்து ஸோ நீங்கள் வந்து கிளாரிட்டி இல்லாமல் இருக்கீங்க. ஓகேவா? அந்த கிளாரிட்டி இல்லாததுனால தான் அவங்க இங்கே உங்களுக்கு இதை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் நீ தெரிஞ்சுக்கிட்டு நீ மூவ் ஆன் ஆகணும். நீ மூவ் ஆன் ஆகணும்னா அதுக்கு நீ வந்து ஃபோக்கஸாக இருக்கணும், நீ ஃபோக்கஸ்டாக இருக்கணும். ஏன்னா இந்த காலச்சக்கரங்கள் வந்து உனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாலும் நீ வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் லாக்காக இருக்கிறதுனால அதை பற்றியே சிந்தனை. அதாவது எனக்கு தெரிஞ்சு உங்கள் அதுதான் இதே தான் பழசு அந்த மாதிரி எனக்கு தெரியுது. பழைய கதைகள் அந்த மாதிரி உங்கள் முதுகில் சுமந்துட்டு தேவையில்லாத பாரங்களை நீங்கள் சுமக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஆனால் இது இப்படியே இல்லை. ஏன்னா இன்றைக்கி மேலே இருக்கிறவங்க நாளைக்கு கீழே இருப்பாங்க, கீழே இருக்கிறவங்க மேலே வருவாங்க. ஏன்னா லக்கு இப்போ ஆனால் உன் சைடில் இருக்குது. நீ அதுக்கு வெளியில் வரணும். ரெக்கவர் ஆகி வெளியில் வரும்போது மட்டும்தான் இந்த லக்கான பாதையை வந்து உனக்கு வந்து உன்கிட்ட வரும். பட் அதுக்கு நீ வந்து உன் வாழ்க்கையில் உன்னோட வாழ்க்கையில் நடக்கிற அத்தனை விஷயங்களையும் நீ ஒன்றா சரி செஞ்சு ஒரு பேலன்ஸ்டாக எடுத்துகிட்டு போகணும். அப்படி எடுத்துகிட்டு போகும்போது தான் நீ வந்து இதுவும் உங்களுடைய முன்னோர்களுக்கான கார்டு தான் இது. உங்களுடைய அவங்க மெட்டட்ரானோட பிளெஸ்ஸிங்ஸும் உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய முன்னோர்களுடைய பிளெஸ்ஸிங்ஸும் எனக்கு இங்கே நல்லாவே தெரியுது. கண்டிப்பாக நீங்கள் வந்து நிறைய ஒரு மணி ரீதியான இதுதான் எனக்கு தெரியுது. கண்டிப்பாக நிறைய வந்து மணி வந்து நீங்கள் மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வரப்போகுது. பட் அதுக்கு நீங்கள் வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் ஃபோக்கஸ்டாக பேலன்ஸாக இருக்கணும். ஓகேவாங்க? பாருங்கள், 222 இந்த மணி ரீதியாக இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் யார் கூட டீம் ஒர்க் பண்ணணும், இல்லை கொலாபரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது மேபி இன் ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக வருது. எனக்கு அந்த மாதிரி தான் தெரியுது. ஸோ செட் 3 கார்டு சூஸ் பண்ணவங்க 222 கண்டிப்பாக ரெகுலராக பார்ப்பீங்களா இருக்கும். கமெண்ட்லேயும் 222ங்கிறத டைப் பண்ணுங்கள். ரொம்பவே கிளாரிட்டி இல்லாமல் இருக்கீங்க. அந்த கிளாரிட்டி வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் அதை இப்போ என்ன விஷயத்துக்காக நீங்கள் வந்து தெளிவில்லாமல் இருக்கீங்கிறது அந்த விஷயத்துக்கு நீங்கள் வந்து நிறைய வந்து அதை பற்றின இன்ஃபர்மேஷன் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கோங்கிறது தான் ஆர்கேஞ்சல் மைக்கேல் இல்லை மெட்டட்ரானுடைய பிளெஸ்ஸிங்ஸ் இங்கே நல்லாவே தெரியுது. அவர் உங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸ் கொடுக்குறாரு. ஏன்னா அது தெரியும் போது தான் முன்னுடைய காலம் வந்து மாறும். நீ இப்போ வந்து நிலையில்லாமல் எங்கேயோ உன் கவனத்தை வச்சுருக்க. நீ வந்து உன் கவனத்தை இந்த இதுக்கு இப்போ உள்ள காலகட்டத்துக்கு நீ எடுத்துகிட்டு வரணும். இப்போ ப்ரெசண்ட்டில் என்ன, ஏன்னா பாஸ்ட்டு நீங்கள் நினச்சி தேவையில்லாத பாரத்தை நீயே சுமந்துருக்க. பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக மேபி ஒரு முதுகு வலிக்கலாம், கால் வலி அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். நான் சொல்கிறது கரெக்டான்ட்டு நானும் இதை தெரிஞ்சுப்பேன். ஓகேவா? ஸோ அந்த காலம் வந்து இப்போ உனக்கு ஃபேவரட் ஆகி வரும்போது நீ வந்து உன்னுடைய எனர்ஜியை வந்து, அதாவது ரெண்டையுமே இப்போ 2 எனர்ஜி நம்ம ஃபெமினின் எனர்ஜி, மேஸ்குலின் எனர்ஜி ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி நீ எடுத்துகிட்டு போகும்போது தான் உன்னுடைய முன்னோர்கள் பிளெஸ்ஸிங்ஸோட அண்ட் மெட்டட்ரானோட பிளெஸ்ஸிங்ஸோட நீ வந்து ஒரு
பாருங்க அங்கேயும் ஏஞ்சல்ஸோட பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குது. மேபி நீங்கள் ஒரு ஹீலர்ஸாக கூட இருக்கலாம், ஹீலர்ஸாக கூட கண்டிப்பாக இருக்கலாம். பிரேக்கப் ஆயிருந்தால் கண்டிப்பாக ரீயூனியன் ஆகுவாங்க. அதுக்காக தான் அவங்க சொல்கிறாங்களோ என்னவோ தெரில. ஏன்னா அதை பற்றின இன்ஃபர்மேஷன், ஏன்னா நீ அதுலேருந்து வெளியில் வரணுங்கிறதுக்காக கூட அப்படி அவங்க சொல்லியிருக்கலாம். ஏன்னா ஒரு விஷயம் தெரியாமல் நீ முடிவெடுக்காத, அதை பற்றின இன்ஃபர்மேஷன் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கோ அப்படிங்கிறது தான் இங்கே வந்து சொல்கிறாங்க. கண்டிப்பாக 222 பார்ப்பீங்க. இந்த ரீடிங் உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆகுதுன்னு சொல்லுங்கள். இது வந்து கலெக்டிவ் ரீடிங் தான். ரீடிங் யாரும் ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். உங்களுக்கு எந்த இது ரீடிங் ரெசனேட் ஆகுதோ அதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. எல்லாருக்கும் இது மேட்ச் ஆகணும்னு இல்லை. நம்ம அடுத்த ரீடிங்கில் பார்க்கலாம். அண்ட் பர்சனல் ரீடிங் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரியான ரீடிங்ஸ் வேணும் அப்படிங்கிறதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? பார்ப்போம், நம்ம அடுத்த ரீடிங்கில் பார்க்கலாம்.